முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் நேற்றைய தினம் ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குது. இப்படியும் சாவு வருமான்னு சொல்லி ஆச்சரியப்படுற விதமா ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌஷி. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகமா சந்தோஷப்பட்டதால ஒரு இளைஞர் பலியா இருக்கிறார். இது எங்க நடந்தது பாத்தீங்கன்னு சொன்னா, முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் நடந்திருக்குது. நேற்றைய தினம் மே 18 அன்று இந்த விஷயம் நடந்திருக்குது. 17ஆம் தேதி குறித்த அந்த இளைஞர் ஒரு நிகழ்வுக்கு போறார். அந்த நிகழ்வுக்கு போயிட்டு ஆட்டிறைச்சி கறியோட சாப்பிடுறார். அப்ப சாப்பிட்டு லேட் ஆயிட்டு, அவர் அங்கிருந்து வரவே லேட் ஆயிட்டுது. அப்ப லேட்டா வந்தோன்னா அவருக்கு ஒரு மேரி இருந்துட்டு போறதுக்கு அவன் அம்மாட்ட கேட்டு அம்மா சுடுதண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்கிறார். இப்ப படுத்துட்டு அப்படியே 8-9 மணி ஆயும் எழும்பே இல்லை. அப்ப அம்மா போய் பாக்குறா, ஏன் தம்பி எலும்பையிலன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போனா அவர் எந்த ஒரு அசைவும் எல்லாம் படுத்திருக்கிறார். அப்ப உடனே அவன் அம்மா என்ன செய்யறா, போய் கிட்ட போய் தொட்டு பாக்குறா, ஏன் தம்பி எலும்பையிலன்னு சொல்லி தொட்டு பாக்குறா. காலெல்லாம் மஞ்சளா விரைச்ச நிலையில இருந்திருக்கிறார். அப்ப அவன் அம்மாவுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. பக்கத்துல இருந்தாக்களை தட்டி கூப்பிட்டு எல்லாம் பார்த்தா குறித்த அந்த இளைஞன் உயிரிழந்துட்டார். இது என்னண்டு இப்படி நடந்த இரவு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த படத்தை புள்ள விடிய எலும்பையிலண்டா என்னண்டு யோசிக்கிறது. அப்ப எல்லாரும் ஒரு பதட்டத்துல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சரியான ஒரு பரபரப்பாயிட்டு, என்ன இப்ப வீட்டை என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாதானே. அப்ப இப்படி இருக்கக்குள்ள போலீசார் கரை வச்சு போலீசார் மேற்கட்ட விசாரணை நடத்திட்டு உடல் கூட்டு பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும். முடிவுகள் தெரிய வந்திருக்குது. என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்ப உடல் கூட்டு பரிசோதனை எல்லாம் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி இருக்கணும். அப்ப இப்படியே போய் கொண்டிருக்கக்குள்ள உடல் கூட்டு பரிசோதனை முடிஞ்சு அது என்ன நடந்ததுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்ன விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குறித்த அந்த இளைஞன் அதிகமா சந்தோஷப்பட்டதால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். ஹார்ட் அட்டாக் வந்ததான உயிரிழந்திருக்காராம். வேன் அவர் அதிகமா சந்தோஷப்படணும் கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தடுத்த மாசம் அவருக்கு திருமணம் நடக்கிறதா, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. மோதிரமும் மாத்தி இருக்கணும். 18ஆம் தேதி குறித்த அந்த திருமணத்துக்காக சாரி எடுக்கிறதுக்காக போறதுக்கு யோசிச்சு கொண்டு வந்திருக்கணும். இன்றைக்கு இங்க போகணும் ஒரு சந்தோஷத்துல இருந்தாரோ, அல்லது திருமணம் செய்ய போறோம் என்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தாரோ என்னவோ தெரியல. ஆனா மருத்துவர்கள் சொல்ற விடயம் குறித்த அந்த இளைஞன் அதிகமா சந்தோஷப்பட்டதாலான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இருக்கணும். இந்த சம்பவம் அந்த ஊர் மக்களையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது. நாங்களும் இப்படியான விஷயங்களை யோசிக்கணும். என்னன்னு சொன்னா, இப்ப அதிகமா சந்தோஷப்படுறதும் அதிகமா சோகமா இருக்கிறதும் ஆபத்தை கொண்டு வரும்ன்றதுக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய உதாரணம். எல்லாத்தையும் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. இதை யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. உண்மையிலேயே இதை கேட்டோன்னே எந்த மனுஷன் சரியா வருத்தப்பட்டது. 27 வயசு ஒரு இளைஞன் இப்படியான முறையில உயிரிழக்கணுமோ, அவருடைய எதிர்காலம், அவர் திருமண ஆசை, எவ்வளவு கனவுகளோட வாழ்ந்திருப்பார். இப்படியான சம்பவம் நடந்தது நான் உட்பட எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது. இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுல நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் அளவோடு இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம். அளவுக்கு மிஞ்சினா இப்படியான பிரச்சனை பெறும். இது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.